திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் குறைதீர் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்த விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குறைதீர் கூட்டத்தில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு முறையான பதில் அளிக்க துறை ரீதியான முதன்மை அலுவலர்கள் யாரும் பங்கேற்பதில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் சார் ஆட்சியர் ஆங்கிலத்தில் பதிலளித்ததால் கூட்டத்திலிருந்து வெளியேறியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து காவல்துறையினரின் பேச்சுவார்த்தைக்கு உடன்படாமல் சாலையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே பல ஆண்டுகளாக குடிநீர் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பூட்டு போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அரசத்தூர் கிராமத்தில் 800க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் இங்கு பல ஆண்டுகளாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இது தொடர்பாக பலமுறை முறையிட்டும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் அங்கு வந்த ஊராட்சி மன்ற தலைவருடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வட்டாட்சியர் பேச்சுவார்த்தைக்கு பின்பு குடிநீர் வழங்கப்பட்டது. இதனால் சமாதானம் அடைந்த மக்கள் தொடர்ந்து குடிநீர் வழங்காவிட்டால் மீண்டும் போராட்டம் நடத்துவோம் என எச்சரித்தனர். நாகை மாவட்டத்தில் ஃபைபர் படகு மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து செருதூர் பகுதி மீனவர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தாக்குதலில் காயமடைந்த மீனவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 400க்கும் மேற்பட்ட படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பாதிப்படைந்துள்ளனர். தாக்குதலில் ஈடுபட்ட அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் 20 பேரை கைது செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலின் ராஜகோபுரத்தின் உச்சியில் ஒரு முனை சேதமடைந்து காணப்படுவது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முருகனின் 3ஆம் படை வீடான இந்த கோயிலில் கடந்த ஆண்டு திருக்குட நன்னீராட்டு விழா நடத்தப்பட்டது. இந்நிலையில் கோபுரத்தின் உச்சியில் சேதமடைந்த பகுதி குறித்து வல்லுநர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். காலாண்டு விடுமுறையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி காணப்பட்டது. பள்ளிகளுக்கு காலாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் வருகை தந்துள்ளனர். கடற்கரையில் நீராடுவதற்காக அதிக அளவில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் குவிந்தனர். பொது தரிசனத்தில் 4 மணி நேரம் காத்திருந்து முருகனை தரிசனம் செய்து சென்றனர். திருச்செந்தூர் கடற்கரையில் 50 அடி அளவிற்கு கடல் உள்வாங்கி காணப்பட்டது. ஆபத்தை உணராமல் பக்தர்கள் அங்குள்ள பாறைகள் மேல் ஏறி விளையாடியது, செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். நாழி கிணறு பகுதியிலிருந்து ஐயா கோயில் வரை கடல் உள்வாங்கி காணப்பட்டது. தஞ்சை மாவட்டம் புதலூர் பகுதி கிராமங்கள் பாசன வசதி பெறுவதற்காக வாழவந்தான் கோட்டை ஏரியில் இருந்து உய்யகொண்டான் நீட்டிப்பு வாய்க்காலில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. திருச்சி திருவெரும்பூர் தாலுகா வாழவந்தான் கோட்டை ஏரியில் இருந்து உய்யகொண்டான் நீட்டிப்பு வாய்க்காலில் திறக்கப்படும் நீரால் புதலூர் தாலுகா தென்பகுதியில் உள்ள 16 ஏரிகள் பயன்பெறும். இந்நிலையில் உய்யகொண்டான் நீட்டிப்பு வாய்க்காலில் நீர் திறக்க வலியுறுத்தி பாசன வாய்க்காலில் அமர்ந்து விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. மகாளய அமாவாசையையொட்டி சேலத்தில் உழவர் சந்தைகளில் காய்கறி விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. மகாளய அமாவாசையொட்டி பலர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது வழக்கம். எனவே நாளை படையில் வைக்க தேவையான காய்கறிகளை பொதுமக்கள் இன்றே வாங்கிச் சென்றனர். இதனால் சேலம் மாநகரில் உள்ள 4 உழவர் சந்தைகள் உட்பட 13 உழவர் சந்தைகளிலும் வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதியது. உழவர் சந்தைகளில் சாம்பல் பூசணி, சர்க்கரை பூசணி, பட்டை அவரை, கொத்தவரை, தேங்காய், வாழை ஆகியவற்றின் விலை சற்று அதிகரித்து காணப்பட்டது. சேலம் சூரமங்கலம் உழவர் சந்தையில் சுமார் 50 டன் அளவில் காய்கறிகள் விற்பனையாகின. 22 லட்சம் ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதாக விவசாயிகள் தெரிவித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் நகராட்சி அலுவலக வாயில் சுவர்களில் தூய்மையின் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வண்ண ஓவியங்களை கல்லூரி மாணவ மாணவிகள் வரைந்தனர். வேதாரண்யம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள்
பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள், சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரம் வளர்ப்பதன் அவசியம் போன்றவை தொடர்பான விழிப்புணர்வு ஓவியங்களை வரைந்தனர். சிவகங்கை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இடைத்தரகர் ராமகிருஷ்ணன் என்பவரிடமிருந்து கணக்கில் வராத 3,36,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் ராமகிருஷ்ணன் அரசு போக்குவரத்து கழக ஊழியராக பணியில் இருந்து கொண்டே வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 20 ஆண்டுகள் இடைத்தரகராக இருந்தது தெரியவந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே முறையான சாலை வசதி இல்லாமல் தவித்து வந்த மலை கிராமத்தில் பகுதி நேர நியாய விலைக் கடையை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். நெக்னாமலை கிராம மக்கள் 75 ஆண்டுகளுக்கு மேலாக சுமார் 7 கிலோமீட்டர் வரை கரடு முரடான பாதையில் நடந்து சென்று ரேஷன் பொருட்களை வாங்கி வந்தனர். இதனை சுட்டிக்காட்டி புதிய தலைமுறையில் செய்தி வெளியானது. இதனைத் தொடர்ந்து மலை கிராமத்திலேயே பகுதி நேர நியாய விலைக் கடை திறக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் செவிலியர்களால் செயல்பட்டு வந்த மருத்துவமனைக்கு சீல் வைக்கப்பட்டது. கொட்டாரம் விலக்கு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கடந்த சில நாட்களாக மருத்துவரே இல்லை என புகார் எழுந்தது. இதையடுத்து அங்கு அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் தலைமையில் சென்ற அதிகாரிகள் செவிலியர்கள் மூலம் மட்டுமே செயல்பட்டு வந்த மருத்துவமனைக்கு சீல் வைத்தனர். தேனி அருகே கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட பெண் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 10.5 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கஞ்சா விற்பனை நடைபெற்று வருவதாக புகார் எழுந்த நிலையில் காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அதன் ஒரு பகுதியாக ஜோதி என்ற பெண்ணின் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும் நபர்களை கண்காணித்தனர். அதன் அடிப்படையில் கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டிருந்த குகேஷ்குமார் என்பவரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக இருந்த ஜோதியையும் கைது செய்தனர். ஏற்கனவே இவர் மீது கஞ்சா கடத்தல் உள்ளிட்ட 5 வழக்குகள் நிலுவையில் இருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்றவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிவகாசி முருகன் காலனியில் வீட்டில் சட்டவிரோதமாக மதுபானங்களை விற்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் சந்திரன், உதவி ஆய்வாளர் காசியம்மாள் மற்றும் காவல்துறையினர் ஜெயபிரபு என்பவரது வீட்டில் சோதனை செய்தபோது 130 மது பாட்டில்களை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து ஜெயபிரபுவை கைது செய்த காவல்துறையினர் மது பாட்டில்களையும் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் அரசு பேருந்தின் டயர் வெடித்து எதிரே வந்த லாரியின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் பேருந்து ஓட்டுநர் உட்பட 8 பேர் காயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். ஈரோட்டிலிருந்து எஸ்பிபி காலனி நோக்கி சென்ற அரசு பேருந்து டயர் வெடித்ததில் சேசாய் காகித ஆலை அருகே நிலை தடுமாறியது. தொடர்ந்து பொள்ளாச்சியிலிருந்து மரத்தூள்களை ஏற்றிக்கொண்டு எதிரே வந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பூக்களின் விற்பனை குறைந்திருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்திருக்கின்றனர். அங்குள்ள மலர்ச்சந்தைக்கு செவ்வந்தி, சம்பங்கி உள்ளிட்ட பூக்கள் எடுத்து வரப்பட்ட நிலையில் அவை கிலோவுக்கு 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை மட்டுமே விலை போகின. இதனால் விரக்தியடைந்த விவசாயிகள் பூக்களை சாலையோரம் கொட்டிச் சென்றனர். புதுச்சேரியில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சிவாஜியின் சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சிவாஜி ரசிகர் மன்றத்தினரும் சிவாஜி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மதுரை ரைபிள் கிளப்பில் தேசிய பள்ளிகள் விளையாட்டுக் குழுமம் சார்பில் தமிழக அணிக்கான துப்பாக்கிச் சுடுதல் போட்டி நடைபெற்றது. ரைபிள், பிஸ்டல் என 2 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. யூத், ஜூனியர், சீனியர்,
சீனியர், மாஸ்டர் உள்ளிட்ட பிரிவுகளில் நடந்த தனிநபர் மற்றும் அணி போட்டிகளில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 200க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெறும் முதல் 27 மாணவ மாணவிகள் தேசிய போட்டியில் கலந்து கொள்ள வாய்ப்பு பெறுவர் என போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 80 அடி நீள சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இது தொடர்பான கண்காணிப்பு கேமரா பதிவு வெளியாகியுள்ளது. கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் கன்னிமார் கோயில் ஓடையில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் மதுரை சாலையில் உள்ள வாழைக்காய்பேட்டையில் மழை வெள்ளம் சூழ்ந்தது. தொடர்ந்து அங்கிருந்த சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. மதுரையில் சாம்சங் நிறுவனத்தை கண்டித்து இந்திய தொழிற்சங்க மையத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் சாம்சங் தொழிலாளர்கள் சங்கத்தில் சேரும் உரிமை மறுக்கப்படுவதை கண்டித்தும், தொழிலாளர் விரோத போக்கில் செயல்படும் சாம்சங் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பூரில் சாம்சங் நிறுவனத்தில் செல்போன்களை உடைத்து சிஐடியு தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரத்தில் இயங்கி வரும் சாம்சங் தொழிற்சாலையில் ஊதிய உயர்வு, போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 20வது நாளாக தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களது போராட்டத்திற்கு ஆதரவாக திருப்பூரில் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் பேரணி மற்றும் மறியலில் ஈடுபட்டனர். குமரன் நினைவகத்திலிருந்து ஊர்வலமாக சென்ற சிஐடியு தொழிற்சங்கத்தினர் மத்திய தபால் நிலையம் முன்பாக சாலையில் அமர்ந்து மறியலில் செய்தனர். அப்போது சாம்சங் நிறுவனத்தின் செல்போன்களை உடைத்து முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிற்சங்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை அருகே உயிரிழந்த பெண்ணின் உடலை பொதுப்பாதையில் எடுத்துச் செல்ல ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மோத்தக்கல் கிராமத்தைச் சேர்ந்த தனசேகர் என்பவரின் மனைவி கிளியம்மாள் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார். இதையடுத்து அவரது உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் கிளியம்மாள் உடலை அடக்கம் செய்வதற்காக மயானத்திற்கு எடுத்துச் சென்றபோது தனிநபருக்கு சொந்தமான பாதையில் செல்லக்கூடாது என நிலத்தின் உரிமையாளர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பொதுப்பாதையில் சென்றபோதும் மாற்றுச் சமூகத்தினர் தடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பெண்ணின் உடல் வழக்கமான பாதையில் எடுத்துச் செல்லப்பட்டது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தீவிரமடையும் மழையால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து திடீரென அதிகரித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வினாடிக்கு 3200 கன அடி தண்ணீர் காவிரியில் திறக்கப்பட்டு வரும் நிலையில் மைசூர், மாண்டியா, கொள்ளேகால் உள்ளிட்ட தமிழக, கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தீவிரமடைந்துள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 3284 கன அடியாக வந்து கொண்டிருந்த நீர்வரத்து இன்று 3 மடங்காக அதிகரித்து வினாடிக்கு 12763 கன அடியாக உயர்ந்துள்ளது. எனினும் பாசனத்திற்காக நீர்வரத்தை விட அதிக அளவில் நீர் திறக்கப்படுவதால் அணை நீர்மட்டம் குறைந்து வருகிறது. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 15000 கன அடியும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு 700 கன அடியும் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 95.30 அடியிலிருந்து 95.08 அடியாக குறைந்துள்ளது. நீர் இருப்பு 58.65 TMC ஆக உள்ளது. மேட்டூர் 16 கண் ஓடையில் ரசாயன கழிவுநீர் கலப்பதால் குடியிருப்பு பகுதிக்குள் நுரையாக பறப்பதாக புகார் எழுந்துள்ளது. சிட்கோ தொழிற்பேட்டையில் 77 ரசாயன தொழிற்சாலைகள் உள்ளன. அந்த ஆலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் சின்னாக்காவூர் 16 கண் மழைக்கால வெள்ளநீர் ஓடை வழியாக காவிரியில் கலக்கிறது. அந்த பகுதியில் காவிரி நீர் சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கிறது. அங்கு ரசாயன நுரை 10 அடி உயரத்திற்கு தேங்கியுள்ளது. சற்று பலமாக காற்று வீசினாலே நுரை பறந்து குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து விடுவதாக கூறப்படுகிறது. இதனால் மூச்சுத் திணறல், தோல் நோய்களுக்கு ஆளாவதாகவும் மக்கள் ஆதங்கப்படுகின்றனர். காவிரி ஆற்றில் மீன்களும் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது.
டெல்டாவின் உயிர் ஆதாரமாக உள்ள காவிரியை காக்க அதில் கழிவுநீர் கலக்கும் தொழிற்சாலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள நியாய விலைக் கடையை அகற்றிவிட்டு புதிய கட்டடம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பெரிய செவலை கிராமத்தில் 1700க்கும் அதிகமான குடும்ப அட்டைதாரர்கள் உள்ளனர். இதில் முழுநேர நியாய விலைக் கடையில் 1000க்கும் மேற்பட்ட அட்டைதாரர்கள் பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர். இந்நிலையில் கூட்டுறவு வங்கி கட்டடத்திலேயே மீண்டும் முழுநேர நியாய விலைக் கடையை அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் உரிய துறைகளின் அதிகாரிகள் பங்கேற்காததை கண்டித்து விவசாயிகள் வெளிநடப்பு செய்தனர். வந்தவாசி வட்டார அளவிலான விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்ட வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வேளாண்மை பொதுப்பணித்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளின் அதிகாரிகள் கலந்து கொள்ளவில்லை. வேளாண் அதிகாரிகளே இல்லாமல் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடத்தப்படுவதை கண்டித்து முழக்கமிட்ட விவசாயிகள் கூட்ட அரங்கிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் மீண்டும் கூட்ட அரங்கிற்குள் வந்த விவசாயிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அமராமல் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தை தொடங்கினர். விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தை வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடத்த வலியுறுத்தி முழக்கம் விட்டனர். தாங்கள் முன்வைக்கும் கோரிக்கைகளுக்கு உரிய முறையில் தீர்வு கிடைப்பதில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சங்கரநாராயண சுவாமி கோயிலில் கொடிமரம் வரை இருசக்கர வாகனங்கள் செல்வது பக்தர்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது. கோயில் வளாகத்திலும் அதன் வெளிப்புற பகுதியிலும் ஏராளமான வாகனங்கள் நிறுத்தப்படுகின்றன. இதன் காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாநகராட்சி 14 ஆண்டுகளுக்கு பிறகு விரிவாக்கம் செய்யப்படுகிறது. தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக முக்கிய மாநகராட்சியாக கோவை மாநகராட்சி உள்ளது. 257 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த மாநகராட்சியில் 100 வார்டுகள் உள்ளன. கடந்த 2011ஆம் ஆண்டு கோவை மாநகராட்சியில் 100 வார்டுகள் இருந்த நிலையில் எல்லையை விரிவாக்கம் செய்யும் பணியில் மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. மாநகராட்சி எல்லையை ஒட்டிய 5 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள உள்ளாட்சி அமைப்புகளை மாநகராட்சியுடன் இணைக்க முடிவு செய்துள்ள அதிகாரிகள் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் அடிப்படையில் ஒரு நகராட்சி, 11 ஊராட்சிகள், 4 பேரூராட்சிகள் என மொத்தம் 16 உள்ளாட்சி அமைப்புகளை இணைத்து கோவை மாநகராட்சியின் எல்லை விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இதன் மூலம் மாநகராட்சியின் மொத்த வார்டுகளின் எண்ணிக்கை 150ஆக உயரும் என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ஆவடி மாநகராட்சியில் சாலைகளில் சுற்றித் திரியும் தெருநாய்களால் பாதசாரிகள் அச்சமடைந்துள்ளனர். மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் மாநகராட்சி பின்புறம் அமைந்துள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் கொட்டப்படும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். என் குடியிருப்பு வீட்டுக்கு 5 வீடு தள்ளி தான் அந்த குப்பை இது இருக்குது. இங்கே நாய்கள் தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 50 நாய்ங்க இங்கே ஜனங்க போகிறது வரது கஷ்டப்படுறாங்க. பசங்க பயந்து போகிறாங்க. நைட்டில் வர முடியல. அதே மாதிரி மாடுகளும் ஒரு 20-30 மாடு வந்து படுத்துடுது. பைக்கில் வராங்க, லேடிஸ் பைக்கில் வராங்க, தடிக்க விழுந்துடுறாங்க. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கோழிக்கொண்டை பூக்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் அவை பறிக்கப்படாமல் செடியிலேயே விடப்பட்டுள்ளன. ராஜாதானி, மரிக்குண்டு, உசிலம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கோழிக்கொண்டை மலர் சாகுபடி செய்யப்படுகிறது. முகூர்த்த நாட்கள் இல்லாத நிலையில் தற்போது பூக்களின் வரத்து அதிகமாக உள்ளது. இதனால் கடந்த 2 வாரத்திற்கு மேலாக கோழிக்கொண்டை பூக்களுக்கு மலர் சந்தையில் உரிய விலை கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. 1 கிலோ 20 ரூபாய்க்கும் கீழாக ஏலம் போவதால் நஷ்டமடைந்த விவசாயிகள் வேறு வழியின்றி பூக்களை பறிக்காமல் செடியிலேயே விட்டுள்ளனர்.